இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் நம்ம வந்து பாதாம் பிசின் பாயசம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நோ ஆயில் நோ பாயில் ரெசிபி இது. ஸோ இது வந்து வெய்ய காலத்துக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப வயிறு புண்ணெல்லாம் வந்து நல்லாவே வந்து ப்ராப்ளம் உள்ளவங்க இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பாயசம் இது. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு பாதாம் பிசின் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு முந்திரி வந்து நான் உடச்சி வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் பால், நாட்டு சக்கரை, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தேவையான அளவுக்கு முந்திரி உடச்சி போட்டுட்டு இதில் தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் பால், பாதாம் பீஸிலும் முந்திரி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். இதோட வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துருக்கேன். செய்யக்கூடிய பாதாம் பீஸின் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சக்கரை போட்டு நல்லா கலந்த உடனே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.